ஏவாவிலோ அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நான் பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு துறையில் இப்படி ஒரு ஊழல் நடக்குது, ஒரு பரிசுத்தமான அமைச்சர் இப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்கிறார். கரூரில் ஒரு 170 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸில். அதில் 110 கோடி ரூபாய்க்கு கனெக்ட் ஒரே ஆளுக்கு போகுது, சங்கர் ஆனந்த் அப்படின்ற கான்ட்ராக்ட். கரூரில் இவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டீங்க. கரூரில் மட்டும்தான் இது நடந்திருக்கா? பெங்கல் புயலும் போது ஒரு பிரிட்ஜ் கட்டி 3 மாதத்தில் இடிஞ்சே விழுந்தது 16 கோடிக்கு. இன்னி வரைக்கும் அதுலேயும் எஃப்ஐஆர் இல்லை. நம்ம பீகாரில் அதெல்லாம் கேள்விப்படுவோம். தமிழ்நாட்டில் ரோடு போடுறாங்க, ரோடு சரியாக போடலை, அது நடக்கக்கூடிய ஒழுங்கு அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் முன்னாடி. ஆனால் இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கணத்தை காணுன்ற மாதிரி ரோடை காணும். ஆனால் ரோடு போட்ட மாதிரி கணக்கு எழுதுறாங்க. 8/3/2022 அன்றைக்கி அவர் ரோடு போட்டிருக்காரு. 10/3/2022, 14/3/2022, 16/3/2022, 19ஆம் தேதி, 21ஆம் தேதி, 23ஆம் தேதி, 25ஆம் தேதி இன்ஜினியர் கையெழுத்தோட 2,11,00,000 ரூபாய் பேப்பரில் மட்டும் இருக்கு. இது எவ்வளோ பெரிய ஃப்ராட் தான். இப்போ அமைச்சர் ஏவாவேலோ அவர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த பணத்தெல்லாம் ரெக்கவர் பண்ணியிருக்கணும். அவரும் அந்த துறையும் என்ன செய்யுது அப்படின்னா டிஎஸ்பி தலைமையில் காவல்துறையை குவித்து, அதாவது ஒரு ஊழல் ஆதாரத்தை அழிக்கக்கூடிய செயல். நம்மளுடைய பல புகாரில் ஐஏஎஸ் அதிகாரிகளே நான் நேம் பண்ணியிருக்கோம். ஐஏஎஸ் அதிகாரிகளை நீங்கள் எஃப்ஐஆரில் அப்படி கொண்டு வரதுங்கிறது அவ்வளோ கஷ்டம். இதையே ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு அவங்க எல்லா வேலையும். அதுக்கு தான் நான் கேட்டேன், துறை செயலாளருடைய பெயர் ஏன் எஃப்ஐஆர்ல இல்லை? அந்த சைனிங் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு? டிவிஷனல் இன்ஜினியரோட முடிஞ்சிடும். வேலு அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா வேலு அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும், அவங்க புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போட வச்சிருக்கணும்ல. ஏன் இவங்க யாரும் எஃப்ஐஆர் போட வைக்கல? அது வேலு தான் இதில். இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் அமைச்சர் திருமிகு ஏவாவேலு அவர்கள் வீட்டில் நேற்றைக்கு ரைடு போயிருக்காங்க. அவருடைய வீடு, அலுவலகங்கள் மட்டும் இல்லாமல் அந்த நெடுஞ்சாலை துறையில் நடந்த சில முறைகேடுகள் தொடர்பாக அந்த இன்ஜினியர்ஸினுடைய வீடுகள், அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களை நேற்று ரைடு போனதை பார்த்தோம். அண்ட் உங்களுடைய புகாரின் அடிப்படையில் 2022 கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த ரைடெல்லாம் நடந்திருக்கு. அண்ட் எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. இதனுடைய பின்னணி என்ன சார்? நெடுஞ்சாலைத்துறையில் ஒவ்வொரு வருஷமும் ரோடு போடுறதுக்கு 5000 கோடி ரூபா ஒதுக்குவாங்க மாநில நெடுஞ்சாலைத்துறையில். அது இந்த சிஆர்ஐடிபின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் மூலமாக மட்டுமே இந்த 5000 கோடி ரூபாய் இது எல்லா மாவட்டங்களுக்கும் பிரித்து கொடுப்பாங்க. அந்த ஸ்கீமில் கரூரில் பிரித்து கொடுக்கும் பொழுது கரூரில் ஒரு 170 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸில். அதில் 110 கோடி ரூபாய்க்கு கனெக்ட் ஒரே ஆளுக்கு போகுது, சங்கர் ஆனந்த் அப்படின்ற கான்ட்ராக்டர். அவர் அதுக்கு முன்னாடி வருஷம் அந்த மாதிரி எடுத்துருக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. என்ன மாறிச்சு அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் திமுகவுக்கு மிக நெருக்கமானவர். இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்லப்போனால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய நெருக்கமானவர்களெல்லாம் ரெய்டு பண்ணாங்கல்ல இன்கம் டேக்ஸ், அதில் ரெய்ட் பண்ண ஒன் ஆஃப் த பர்சன் இந்த சங்கர் ஆனந்த். நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ்லலாம் சங்கர் ஆனந்த் இன்ஃப்ரா ரெய்ட் செய்யப்பட்டதுன்னு. அப்போது இப்போ இந்த கான்ட்ராக்டருக்கு இவ்வளவு ஒப்பந்தம் எப்படி போச்சு முதல்ல கேள்வி. சரி போயிடுச்சு, ஏதோ ஒரு வழியில் இவங்க டெண்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் மிஷினரி சர்டிஃபிகேட்னு ஸ்டேட் ஹைவேஸில் போய் கேட்டிங்கன்னா யார் மேலே இருக்கிறவர் சொல்லியிருக்கிறாரோ அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி அவங்க எல்லா ஒப்பந்தங்களும் என்ன பண்ணுவாங்க, மிஷினரி சர்டிஃபிகேட்டை எந்த ஒப்பந்தாருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ சங்கர் ஆனந்துக்கு 170 கோடி ரூபா கான்ட்ராக்டில் 110 கோடி ரூபா கான்ட்ராக்டு அவருக்கு தான் வந்துருக்குது. இப்போ அதுலேயும் 2 ஒப்பந்தத்தில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா, ரோடு போடாமலேயே இவங்க பில் பேமெண்ட் பண்ணிடுறாங்க. இங்கே ரோடு போடுறாங்க, ரோடு சரியாக போடலை, அதில் நடக்கக்கூடிய ஒழுங்கு அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் முன்னாடி. ஆனால் இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ரோடே போடலை, கணத்தை காணுன்ற மாதிரி ரோடை காணும். ஆனால் ரோடு போட்ட மாதிரி கணக்கு எழுதுகிறாங்க. இன்ஜினியர்லாம் உட்காந்து கணக்கு எழுதுகிறாங்க. நாங்கள் இந்த மாதிரி மார்ச் 26ஆம் தேதி இந்த சங்கர் ஆனந்த் என்னும் ஒப்பந்ததாரர் இந்த விஷயங்களெல்லாம் செய்தார் சொல்லிட்டு அவங்க போடுறாங்க. டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட்டு 2 மார்ச் 2022 அப்படின்னு போட்டுட்டு என்றைக்கெல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற தேதிகளை குறிப்பிடுறாங்க. என்றைக்கெல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்தாங்கன்னா 8/3/2022 அன்றைக்கி அவர் ரோடு போட்டிருக்காரு. 10/3/2022, 14/3/2022, 16/3/2022, 19ஆம் தேதி, 21ஆம் தேதி, 23ஆம் தேதி, 25ஆம் தேதி
இவ்வளோ நாட்களில் போய் இன்ஜினியர் போய் ஃபீல்டில் போய் அவர் ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுது மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறாங்களாம். இப்படியெல்லாம் கணக்கு சொல்கிறாங்க. என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அவர்? இம்ப்ரூவ்மெண்ட் டு ரைடிங் குவாலிட்டி, வெட்மிக்ஸ் மெக்கடம் போட்டிருக்கிறாரு. என்ன அதில் வெட்மிக்ஸ் மெக்கடம் அப்படிங்கிறது இவ்வளோ குவான்டிட்டி போட்டிருக்கிறாரு. ப்ரைம் கோட் வந்து 580 ஸ்கொயர் மீட்டர் போட்டிருக்கிறாரு. அப்புறம் வந்து பிட்டுமினஸ் மெக்கடம் போட்டிருக்கிறாரு, பிட்டுமினஸ் கான்க்ரீட் போட்டிருக்கிறாரு. இப்படின்னு ஒவ்வொன்றும் அவங்க கணக்கு எழுதுகிறாங்க. இதெல்லாம் கணக்கு எழுதி இந்த மாதிரி டிக்கெல்லாம் போட்டு கடைசியில் நீங்கள் பார்க்கலாம் இன்ஜினியர் கையெழுத்தோட 3 இன்ஜினியர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதுக்கு மேலே 2,11,00,000 ரூபாய் மார்ச் 26. ஸோ இவ்வளோ நாள் நாங்கள் மெஷர்மெண்ட்லாம் எடுத்துருக்குறோம், அதை செக்கெல்லாம் பண்ணியிருக்கிறோம் மெஷர்மெண்ட்டை, அதுக்கெல்லாம் சேர்த்து 2,11,00,000 ரூபாய் இவர் போட்டார். இது எதுவுமே அந்த கான்ட்ராக்டர் ரோடு பக்கம் கூட போல, எல்லாமே ப்ராப்பரா பேப்பர்ஸ்ல மட்டும் இருக்கு, பேப்பர்ல மட்டும் இருக்கு. ஓகே, கான்ட்ராக்டர் ரோடு பக்கமே போல. இது எவ்வளோ பெரிய ஃப்ராட் தானே. இதுக்கு பிறகு திரும்ப மார்ச் 28 இன்னொரு பில்லு பாஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த ரோடுக்கு மெஷர்மெண்ட் நாங்கள் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 கோடியே இந்த மாதிரி டிக்கெல்லாம் போட்டுட்டு, இதே மாதிரி டிக்கெல்லாம் போட்டுட்டு, இதெல்லாம் பிட்டுமினஸ் கான்க்ரீட் பிட்டுமினஸ் மெக்கடம்லாம் போட்டோன்னு சொல்லிட்டு இன்னொரு 1,26,00,000 ரூபாய் திரும்ப இன்ஜினியர்லாம் சைன் போடுறாங்க. நீங்கள் டேட்டும் பார்க்கலாம், இங்கே 28 மார்ச் பேமெண்ட் கொடுத்தது. ஸோ 28 மார்ச் வரைக்கும் எந்த வேலையுமே நடக்கலை. இது ஏப்ரல் முதல் வாரத்தில் இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தை முதல் எடுத்து வந்தது எம்ஆர் விஜயபாஸ்கர்னு சொல்லி அதிமுக அங்கே இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு. சீஃப் செக்ரட்டரியை மீட் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி பில்லு இதை பாருங்கள் என் கையில் இருக்குது ஒரு பில்லு. அவர் ஒரே ஒரு பில்லை மட்டும் காமிக்கிறாரு. இதெல்லாம் நாங்கள் அப்புறம் ஆர்டிஐயில் போட்டு எல்லாத்தையும் எடுத்தோம். பட்டு ஒரு பில்லை காமிச்சு இந்த பாருங்கள் பில்லு இருக்குது, ஆனால் வந்து ரோடு இல்லை, பேமெண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் ரோடு இல்லை அப்படின்னு காமிக்கிறாரு. அப்போ அன்றைக்கே ஏப்ரல் 5 சீஃப் செக்ரட்டரி அப்போ இறையன்பு இருந்ததுனால இன்டர்வியூ பண்ணி சஸ்பெண்ட் பண்ண, இது எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சஸ்பென்ஷனுக்கு இதுவாகுது. சஸ்பெண்டும் பண்ணிடுறாங்க ஒரு இன்ஜினியர்ஸ் எல்லாம். ஆனால் அந்த துறையில் இருக்கக்கூடிய இப்போ அமைச்சர் ஏவா வேலு அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அவர் வந்து என் துறையில் இப்படி நடந்ததா அப்படின்னு சொல்லி போய் அந்த சங்கரானந்த் கான்ட்ராக்டர் மேலே எஃப்ஐஆர் போட்டு கருப்பு பட்டியலில் சேர்த்து அந்த பணத்தெல்லாம் ரெக்கவர் பண்ணியிருக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு? அதுக்கு பதில் அவரும் அந்த துறையும் என்ன செய்யுது அப்படின்னா 40-50 காவல்துறையிலேருந்து டிஎஸ்பி தலைமையில் காவல்துறையை குவித்து நைட்டோட நைட்டாக ஏப்ரல் 8 ரோடு போட வைக்கிறாங்க. அதாவது ஒரு ஊழல் ஆதாரத்தை அழிக்கக்கூடிய செயல். ரோடே போடலை, ஃப்ராடுதனம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த பணத்தை தானே ரெக்கவர் பண்ணணும், அந்த கான்ட்ராக்டரை தானே பிளாக்லிஸ்ட் பண்ணணும், அவர் மேலே தானே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும். ஆனால் ஏவாவில் அதுக்கு பதில் என்ன பண்ணுறாரு? அவர் அப்படியே அந்த கான்ட்ராக்டரை நைட்டோட நைட்டாக வேலை செய்ய வச்சுருங்க, நாளைக்கு கேட்டாங்கன்னா ரோடு இருக்குது போட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அதுக்குள்ளே இந்த எம்புக்கு உங்களால் மாற்ற முடியல, நாங்கள் எடுத்தாச்சு. இப்போது மார்ச் மாதமே இவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணி எம்புக்கை ஒன்று எழுதி வச்சுருக்கிறாங்க, கையெழுத்து போட்டு வச்சுருக்காங்க. இது எல்லாமே எடுத்தாச்சு இல்லை? ஓகே, ஒன்ஸ் நம்ம சைன் பண்ணிட்டாங்க, இது எல்லாமே வாங்கிட்டாங்க அப்படின்னா முடிச்சிருக்கணும். முடிச்சா மட்டும்தான் ஃபைனல் பேமெண்ட் எல்லாமே. ஆமாங்க, ஃபைனல் பேமெண்ட் இல்லை, இதெல்லாம் பார்ட்டிபிள் பேமெண்ட்டு. ஓகே, பார்ட்டிபிள் பேமெண்ட்டில் எழுதுவாங்க என்னென்ன வேலைகள் செய்து முடித்திருக்கிறார்கள் எழுதி அதுக்கான பேமெண்ட்டு. ஓகே, அந்தந்த வேலைகள் முடியும் போது ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ 4 இப்போ இந்த ரோட்டில் 4.1 crores அதில் 3.23 crores பே பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 60-70% பே பண்ணிடுறாங்க. 70% வரைக்கும் பே பண்ணுறாங்க. அப்போ இந்த 70% என்ன வேலை நடந்திருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நிறைய வேலைகள் நடந்த மாதிரி கணக்கு காமிக்கிறாங்க, ரோடே போட்ட மாதிரி கணக்கு காமிக்கிறாங்க. 4 ரோடு, இதில் 4 ரோட்டில் ஒவ்வொரு ரோட்லையும் என்னென்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கணக்கு காமிக்கிறாங்க. முக்கால்வாசி முடித்த மாதிரி கணக்கு காமிக்கிறாங்க ரோடை. ஆனால் அங்கே ஒன்றுமே போய் தொடக்கூட இல்லை அந்த ரோடை. ஸோ இது ஒருவேளை வெளியவே வரலன்னா என்ன இருக்கும்? ரோடே போட்டிருக்க மாட்டாங்க. 4 வருஷம் கழிச்சு யாராவது கேட்டாங்கன்னா நாங்கள் போட்ட ரோடு தாங்க இது அப்படின்வாங்க, இன்றைக்கி பழசாயிருச்சு அப்படின்வாங்க. அப்போது அந்த மாதிரியான ஒரு அபத்தமான ஒரு ஊழல் இதில் மீது 2022 நான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்துருக்குறோம். நான் ஏப்ரல் மாதம் 20 ஒன்று கொடுத்துருக்கிறேன், திரும்ப கூடுதல் ஆதாரங்களை அக்டோபர் மாதம் கொடுத்துருக்குறேன். ஆனாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை. தற்பொழுது புதிய அரசாங்கம் வந்த பிறகு நான் மீண்டும் நாங்கள் கொடுத்த புகாரின் பட்டியலை, என்னென்ன புகார்கள் கொடுத்துருக்குறோம், எந்தெந்த டேட்டில் கொடுத்துருக்குறோங்கிற டீட்டெயில்ஸை வந்து ஃபுல்லாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் இப்போ கொடுத்துருக்குறோம். அதிலிருந்து இப்பொழுது அவர்கள் இந்த முதல் எஃப்ஐஆர் இந்த வழக்கில் போட்டிருக்கிறார்கள்.
ஓகே. ஆனால் 2022 கொடுத்த புகார் திமுக ஆட்சியில் இருந்ததுனால அந்த அமைச்சர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு புறம் தாவேக ஆட்சி அமைந்த பிறகு இந்த ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை போய் ரைடு பண்ணுறதுனால இந்த ஆட்சி வந்து காழ்ப்புணர்ச்சியில் இப்படி ஒரு ரைடு நடத்துகிறாங்க அப்படின்ட்டு இன்னொரு புறம் போகுது. ஸோ இது ரெண்டத்தையும் எப்படி பார்க்கலாம் சார்? ஒரு வழக்கு பொய்யாக போடப்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த காழ்ப்புணர்ச்சி நம்ம இதெல்லாம் பேசலாம். எதுவுமே இல்லை பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லாமல் சும்மா ஏதோ ஒன்று போடுறாங்க, ஆதாரமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேறு விஷயம். இதில் இவ்வளவு ஆதாரங்கள் தெளிவாக இருக்கிறது. இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது. அப்போது இந்த வழக்கு இதைக்கு வந்து ஒரு வழக்கு போட்டது என்பது எப்படி காழ்ப்புணர்ச்சியாக இருக்கும், எப்படி வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னு நீங்கள் சொல்ல முடியும்? நான் என்ன பார்க்குறேன்னா, அது அவங்க அரசியல்வாதிகளுக்குள்ளே இல்லை அரசியல் கட்சிகளுக்குள்ளே அவங்க இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது அந்த லாங்குவேஜ். இவங்க வந்து நாங்கள் நியாயமாக போட்டோம்னுவாங்க, அவங்க பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க, மாறி அந்த விஷயம் சொல்லுவாங்க. ஒரு சிட்டிசனாக நீங்களும் நானும் எப்படி பார்க்கணும்? பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னா ஒருவேளை பொய் கேஸ் போட்டிருக்காங்கன்னா பழிவாங்கும் நடவடிக்கையை சொல்லலாம். பட் இவ்வளவு ஆதாரங்களோட போட்டிருக்கிறாங்களே, அப்போ இதை பழிவாங்கும் நடவடிக்கைன்னு நம்மளால் சொல்ல முடியாது என்பது தான் நான் பார்க்குறேன். ஓகே. அமைச்சர் மேலே அமைச்சர் உட்பட 11 பேருடைய பெயர் வந்து எஃப்ஐஆரில் பதிவாகியிருக்கு. ஆனால் துறையினுடைய செயலாளருடைய பெயர் வந்து அந்த எஃப்ஐஆரில் இல்லை. இப்போ எல்லாருக்குமே பொதுவாக ஒரு டவுட் இருக்கும்ல சார், ஒரு துறைக்கு அமைச்சர் இருக்காரு அப்படின்னா அந்த துறைக்கு செயலாளரும் இருப்பாங்க. ஸோ செக்ரட்டரிக்கு தெரியாமல் இவ்வளவு விஷயங்கள் நடக்குமா அப்படின்ட்டு ஒன்று என்னன்னா, செக்ரட்டரிக்கு தெரியாமல் நிறைய விஷயம் நடக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். பட் எல்லா விஷயங்களையும் செக்ரட்டரி இதில் இன்வால்வ்டாக இருப்பார் இல்லைங்கிறது ஒவ்வொரு கேஸுக்கும் மாறும். சில இடத்துல இப்போ நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவரை பைபாஸ் பண்ணிடுவாங்க. ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, மினிஸ்டர் நீங்கள் இப்போது ஏவாவேலு அந்த லப்டி காலனி நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா, நான் என்னென்னா எவ்ரிடே நான் வேலைக்கு வரத்துக்கு அங்கே அப்படி தான் வருவேன். எல்லா வண்டி நிற்கும், சீஃப் இன்ஜினியரு, சூப்பர்வைசர், எல்லா வண்டியும் அமைச்சர் வீட்டு வாசலில் தான் நடக்கும். இன்ஜினியருக்குலாம் என்ன வேலை அமைச்சர் வீட்டில்? துறை சார்ந்த அமைச்சர் சார், போய் பேச வேண்டாமா? அதான் சொல்கிறேன். அப்போ வந்து அவர் செக்ரட்டரிகிட்ட பேசுகிறாரோ இல்லையோ, இன்ஜினியரு, சூப்பர்டென்ட் இன்ஜினியர் இவங்கள்ட்ட தான் நேரடியாக பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நேரடியாக நீங்கள் வந்து மூடி மறைங்க. இப்போது 5ஆம் தேதி அந்த தப்பு பண்ண இன்ஜினியர்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. யார் வந்து அப்போ டிஎஸ்பிக்கு வந்து சொல்லி இப்போ இந்த மாதிரி வேலையை பண்ண வச்சாங்க? அப்போது ஆட்களை கூச்சி இல்லையா, சங்கரானந்த் கான்ட்ராக்டர், திமுக கான்ட்ராக்டரை காப்பாற்றுவதற்காக. அப்போ அதில் இப்போ செயலாளருடைய ரோல் இருக்கா இல்லையா, இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் கவர் பண்ணலாம். இவங்க போய் இப்போ செக் பண்ணலாம் வேறு யாரெல்லாம். இப்போ அதனால தான் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, எஃப்ஐஆரில் கடைசியில் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கிறாங்க என்னென்னு, அன்னோன் அஃபீஷியல்ஸ் ஆஃப் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இதுக்கப்புறமும் அவங்க ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒன்று இது வந்து இந்த வழக்கை பொறுத்தவரை. இரண்டாவது நான் இன்னொன்று சொல்லிடுறேன், நம்மளுடைய பல புகாரில் ஐஏஎஸ் அதிகாரிகளே நாங்கள் நேம் பண்ணியிருக்கிறோம். எங்கே வந்து டைரெக்டாக எவிடன்ஸ் இருக்கோ அதை நேமே பண்ணியிருக்கிறோம். ஐஏஎஸ் அதிகாரிகளை நீங்கள் எஃப்ஐஆரில் போடுறத வந்து கொண்டு வரதுங்கிறது அவ்வளோ கஷ்டம். அந்த இதையே ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு அவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இப்போ இந்த வேலுமணி வழக்கிலே, முன்னாள் அமைச்சர் வேலுமணி வழக்கிலேயே பார்த்தீங்கன்னா 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க குற்றப்பத்திரிகையில். அந்த 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் பேர் இருக்கிறதுனால இன்னைக்கு போன திமுக அரசில் என்ன பண்ணாங்க, அதிமுக ஊழல் தான், வேலுமணி ஊழல் தான், நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் சிறைக்கே அனுப்புவேன்னு சொன்னார். ஆனால் அந்த 2 ஐஏஎஸ் அதிகாரிகளோட ஃபைலை பப்ளிக் செக்ரட்டரி ரிப்போர்ட்ஸ் டைரக்ட்லி டு சீஃப் மினிஸ்டர். பப்ளிக் செக்ரட்டரி 20 மாதமாக மத்திய அரசாங்கத்துக்கு வெறும் ப்ராசிக்யூஷன் செக்ஷனுக்கு அனுப்பாமல் வச்சுருக்கிறாங்க. இவங்களோட வேலை எதுவும் அனுமதி கொடுக்குறது ரோலே இவங்களுக்கு கிடையாது. இவங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் தான். இவங்க வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதை அனுப்பணும். லஞ்ச ஒழிப்புத்துறை பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி, ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை ஜென்ரலாக டேரெக்டாக அனுப்பாது. லஞ்ச ஒழிப்புத்துறை விஜிலன்ஸ் கமிஷனருக்கு அனுப்பும், விஜிலன்ஸ் கமிஷனர் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. பப்ளிக் டிபார்ட்மெண்ட் தான் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பண்ணணும்னா பப்ளிக் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும். அது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி. ஆனால் அவங்க அந்த ஃபைலை 20 மாதம் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரியை காப்பாற்றணும், சக ஐஏஎஸ் அதிகாரியை காப்பாற்ற வேண்டும் மேலே. அப்போ அந்த ஒரு போக்கு வந்து நிறையா இருக்குது. ஸோ இப்போ நிறையா வழக்குகளில் அது ஒரு சிக்கலாக போகுது. இன்ஃபேக்ட் ஐஏஎஸ் அதிகாரியை காப்பாற்றுவதற்காக நிறைய வேலை செய்ய போகிறாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய உதாரணத்துக்கு இறையன் இருந்தபோது அவரை தான் அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு புஷ் பண்ணார். அது நமக்கே தெரியும். அவர் சீஃப் செக்ரட்டரி இருந்ததுனால தான் இந்த சஸ்பென்ஷனே நடந்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இதில் வந்து ஐஏஎஸ் அதிகாரியோட ரோல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது விசாரிக்கும் போது தான், வேறு அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரியோட ரோல்லாம் இருந்ததா இல்லையா என்பதெல்லாம் விசாரிக்கும் போது தெரியும். ஓகே, பட் டைரெக்டாக அப்படி அமைச்சர்கள் கிட்ட டீல் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அது லீகலி ரைட்டா?
செய்கிறாங்களே, அமைச்சர்கள் செய்யலாமா இல்லையாங்கிறது வேறங்க. இதெல்லாம் முறைகேடு இல்லையா? இப்போ இந்த முறைகேட்டில் நீங்கள் இப்போது நேற்றுக்கு ஏவாவேலு அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நான் பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பரிசுத்தமானவர் அப்படின்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறவர், அவர் துறையில் இப்படி ஒரு ஊழல் நடக்குது. அப்போது ஒரு அமைச்சருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்? ஒரு பரிசுத்தமான அமைச்சர் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்கிறார். அவர் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? இன்னும் என் துறையில் இப்படி நடந்திருக்கா, இதுக்கு முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க, அந்த கான்ட்ராக்டரை பிளாக் லிஸ்ட் பண்ணுங்கள், இனி என் துறையில் இப்படி ஒன்று நடக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு அமைச்சர் செய்ய வேண்டிய வேலை, ஒரு பரிசுத்தமான அமைச்சர் செய்ய வேண்டிய வேலை. அதை செய்யாமல் அந்த கான்ட்ராக்டரை காப்பாற்றுவதற்காக 40-50 போலீஸ்காரங்களை குவிச்சு ரோடு போட வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க துறையில். அப்போ அதுக்கு பேர் என்ன? ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம் இந்த துறையில். இதன் விளைவாகத்தான் இன்றைக்கி அவர் மேலே எஃப்ஐஆர் வந்திருக்கு. அப்போது இன்றைக்கி நாளைக்கு இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த முறைகேடை தவிர இன்னும் சில முறைகேடுகள் கூட வெளியே வரலாம். அது வரக்கூடிய காலங்களில் தெரியும். ஓகே. ஆனால் பொதுவாக அமைச்சர்கள் வீட்டில் ரெய்டு நடக்குது, லஞ்ச ஒழிப்புத்துறை ஐடி ரெய்டு நடக்குது, இல்லை இடி ரெய்டு நடக்குது, இல்லை முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் ரெய்டு நடக்குது அப்படின்னா ஏன் அமைச்சர்கள் அப்படின்றது மட்டும் ஹைலைட் பண்ணப்படுதுங்கன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன பார்க்குறேன்னா, அது மச் மோர் வேல்யூபிள் ஃபார் மீடியாவுக்கு வந்து அது ஒரு பெரிய டிஆர்பி மாதிரி இருக்கலாம். அந்த காரணங்கள்னால அமைச்சர் வந்து மிகப்பெரிய அளவில் ஹைலைட் செய்யப்படலாம். ஓகே. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஊழல் நடந்ததுன்னா மக்களுக்குமே என்றைக்குமே அது வந்து வெறும் அந்த அதிகாரி மட்டும்தான் பண்ணுறாரு அப்படின்னு மக்கள் நினைக்கல. பெரும்பாலும் எல்லா கேஸ்லையும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பெரும்பாலும் இதோடைய தொடர்பு மேலளவு வரைக்கும் அமைச்சர் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தான் மக்கள் எல்லாருமே பிலீவ் பண்ணுறாங்க. பல வழக்குகளில் அது ட்ரூ. நீங்கள் அமைச்சர் கையெழுத்து போட மாட்டார். நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவன் இந்த விஷயத்தில் அமைச்சர் கையெழுத்து போட்டிருக்க மாட்டார் இல்லையா? அதுக்கு தான் நான் கேட்டேன், துறை செயலாளருடைய பெயர் வந்து ஏன் எஃப்ஐஆர்ல இல்ல? அந்த அந்த சைனிங் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு? அமைச்சர் கையெழுத்து போடல. இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சைனிங் அத்தாரிட்டி யார் இருக்கிறாங்க நீங்களே பார்க்கலாம். சைனிங் அத்தாரிட்டி வந்து அந்த டிவிஷனல் இன்ஜினியரோட முடிஞ்சிடும். டிவிஷனல் இன்ஜினியர் கையெழுத்து போடுவார் பில் பாஸ் பண்ணுறதுக்கு. இப்போ டிவிஷனல் இன்ஜினியர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, டிவிஷனல் இன்ஜினியரோட நீங்கள் ஆக்ஷனை நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டிவிஷனல் இன்ஜினியர் மேலேயாவது எஃப்ஐஆர் போட்டிருக்கணும்ல. வேலு அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா வேலு அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும்? செக்ரட்டரி, நீங்கள் சொல்கிற மாதிரி செக்ரட்டரி என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போட வச்சுருக்கணும்ல. ஏன் இவங்க யாரும் எஃப்ஐஆர் போட வைக்கல? ஏன்னா அந்த துறையுடைய டாப் ஹெட்டு போட வேணாம்னு சொன்னால் தான் போடாமல் இருப்பாங்க. அது வேலு தான் இதில். அப்போ வேலு அவர்களுடைய ரோல் இல்லாமல், அதனால தான் வேலு அவர்களுடைய ரோலை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அவருடைய ரோல் எக்ஸாக்டாக என்னவாக இருந்ததுங்கிறது நமக்கு குற்றப்பத்திரிகையில் தான் நாளைக்கு வெளிவரும். என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே, இந்த மாதிரி ஆதாரங்களை அழிக்க, ரோடு போட வைக்க, இதெல்லாம் நமக்கு குற்றப்பத்திரிகையில் தெரியும். பட் பக் மஸ்ட் ஆல்வேஸ் ஸ்டாப் வித் த டாப் மோஸ்ட் பர்சன். நீங்கள் வெறும் பாட்டமில் இருக்கக்கூடிய ஆட்களை மட்டும் இது பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு பேர் வந்து சொல்லலாம், நான் அழுத்தத்தின் பேரில் அவர் அழுத்தம் கொடுத்தாரு அதனால தான் நான் பண்ணேன்னு கூட நாளைக்கு சொல்லலாம். அப்ரூவராக கூட மாறலாம் இல்லையா? அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு சில பேர் லஞ்சம் வாங்காதவங்க கூட ஒருத்தர் இருக்கலாம். இதில் வேறு வழியே இல்லாமல் அவ்வளோ ப்ரெஷரில் கூட ஒருத்தர் கையெழுத்து போட்டிருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் தெரியும் உங்களுக்கு. ஓகே. இப்போ இந்த ஊழல் தொடர்பான எடுத்துக்கிட்டோன்னா, கரூரில் இவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. கரூரில் மட்டும்தான் இது நடந்திருக்கா? பல இடங்களில் நடந்திருக்கு. இப்போ தண்டராம்பட்டில் இப்போ ஸ்டேட் ஹைவேஸ்லேயே எடுத்திங்கன்னா, பெங்கல் புயலும் போது ஒரு பிரிட்ஜு கட்டி 3 மாதத்தில் இடிஞ்சே விழுந்தது 16 கோடிக்கு. இன்னி வரைக்கும் அதுலேயும் எஃப்ஐஆர் இல்லை. இதுவும் ஸ்டேட் ஹைவேஸில் தான் நடந்தது. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பீகாரில் அதெல்லாம் கேள்விப்படுவோம். தமிழ்நாட்டில் ஒரு பிரிட்ஜு கட்டி 3 மாதத்தில் தரமட்டமாச்சு. வெள்ளத்தில் அப்படி வெள்ளத்தில் ஒரு புது பிரிட்ஜு. அப்போ இதெல்லாம் இதுக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி இருந்துன்னு நான் கேட்குறேன். நீங்கள் பழிவாங்க நடவடிக்கை சொன்னீங்க, இது மேலாம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உங்கள் ஆட்சியில் நடந்ததில்லை. அப்போ நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. அந்த தேவராஜு இன்ஜினியர் இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு அந்த பிரிட்ஜு விஷயத்தில். இப்போது நீங்கள் என்ன பண்ணீங்க 2 ஆண்டுகளாக இது நடந்து? அப்போது இதெல்லாம் தான் என்ன காண்பிக்கிறது என்றால், இதோடைய கூட்டு சதி மேலளவு வரைக்கும் போகுது. அதனால தான் பக் மஸ்ட் ஆல்வேஸ் ஸ்டாப் வித் ஏவாவேலு. ஏவாவேலு அவர்கள் நினைத்திருந்தால் இதை எல்லாத்துக்கும் ஊழல் மீது அவர் பரிசுத்தமானவராக தான் நடவடிக்கை எடுத்திருப்பார். அவர் பரிசுத்தமானவராக இல்லாதது காரணத்தினால தான்
இந்த எது மேலேயும் நடவடிக்கை எடுக்காமல் இவர்களை எல்லாம் காப்பாற்றியுள்ளார். அதுதான் சார்ஜ். ஓகே, துறை நெடுஞ்சாலைத்துறையாக இருந்தாலும் கரூர்னு வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த இன்ஜினியர் இல்லை அந்த கான்ட்ராக்டர் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய சம்மந்தப்பட்டவர், திமுகவுக்கு சம்மந்தப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இது இவ்வளவு நாள் எஃப்ஐஆர் போடாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி சார்? கண்டிப்பாக. பின்ன என்ன, அந்த அடிஷ்னல் இன்ஜினியரை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ நாள் இவங்க பண்ணியிருப்பாங்க? டைரெக்டாக இன்வால்வ் ஆகியிருக்காரா இல்லை செந்தில் பாலாஜி? செந்தில் பாலாஜி இன்வால்வ்டா இல்லையாங்கிறதெல்லாம் விசாரணையில் தெரியும். அதெல்லாம் விசாரணை செய்யப்படணும். ஏன்னா வந்து அவருக்கு நெருக்கமானவர்னு ஏற்கனவே ஐடி சொல்லியிருக்கிறாங்க. அவர் இதில் இன்வால்வ்டாக இருந்திருக்கிறாரா, அவர் ஏதாவது ப்ரெஷர் போட்டாராங்கிறதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் தெரியும். இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் எஃப்ஐஆரில் இல்லை, அவர் மேலே சார்ஜ் இல்லை. பட் பாயிண்ட் என்ன, இன்வெஸ்டிகேஷனில் உண்மை, இன்வெஸ்டிகேஷனுங்கிறது ஒரு உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான வேலை. அதில் உண்மையிலேயே அவங்க யார்கிட்ட பேசியிருக்கிறாங்க, யார் அழுத்தம் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் ஆல்ரெடி 4 வருஷம் ரொம்ப லேட்டு. எலக்ட்ரானிக் ரெக்கார்டெலாம் சீஸ் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ ஆல்ரெடி ரொம்ப லேட்டு. ஸோ என்ன விதமான ஆதாரங்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது, அதெல்லாம் பொறுத்து தான் அந்த குற்றப்பத்திரிக்கை அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்காக போடணும். டாக்குமெண்ட் ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது இவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு. அதை தாண்டி கான்ஸ்பிரசியை ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது எப்போவுமே ஒரு சேலஞ்சு தான். அந்த கான்ஸ்பிரசியை ப்ரூவ் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸை கேதர் பண்ணுறது, அதற்கான எலக்ட்ரானிக் எவிடன்ஸை எடுக்கிறது, அந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக செய்யப்பட வேண்டும். ஓகே, அண்ட் சைனிங் அத்தாரிட்டி பற்றி நம்ம பேசியிருந்தோம். இதில் அமைச்சருக்கு வந்து கையெழுத்து போடுற அதிகாரமே கிடையாது, டிவிஷனல் இன்ஜினியர் தான் வந்து இதில் சைன் போடுறாரு ஃபைனலான்னு சொன்னீங்க. இது எல்லா துறைக்குமே பொருந்துமா இல்லை நெடுஞ்சாலைத்துறைக்கு மட்டும் தானா சார்? சரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் அளவில் அமைச்சர் போடுவார். உங்களுக்கு முதல்ல சாங்ஷன் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்டை சாங்ஷன் பண்ணுறது. அதற்கு பிறகு அந்தந்த டெண்டர், லோக்கலாக போடக்கூடிய டெண்டர் அந்த அந்த இடங்களில் யார் ஹெட்டாக இருக்கிறாங்களோ அந்த அளவில் தான் நிற்கும். இப்போ கார்பரேஷன் எடுத்திங்கன்னா கமிஷனர் சைன் போடுவார். நம்ம சென்னை மாநகராட்சி டெண்டர்களில் கமிஷனர் வரைக்கும் போகும், அவர் சைன் போடுவார். ரொம்ப ஹை வேல்யூ உள்ள டெண்டர்கள்லாம் மினிஸ்டர் வரைக்கும் போகும். அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்குது. ரொம்ப ஹை வேல்யூ இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் மினிஸ்டர் வரைக்கும் போகும். ஓகே, இதில் மொத்தம் அதிகபட்சமாக எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் ஊழல் செய்யப்பட்டிருக்கு சார்? இதில் 4.68 crores பணம் வந்து அவங்க கொள்ளையடித்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக ஆதாரங்கள் இருக்கிறது. இதை தாண்டி பட் நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம்னா, இதை தாண்டி நீங்கள் 170 கோடி ரூபாய் கான்ட்ராக்டில் 110 கோடி ரூபாய் சங்கரானந்துக்கு மட்டும் போயிருக்கு. பாயிண்ட் என்ன, அவருக்கு மேலே கெப்பாசிட்டி, பிட் கெப்பாசிட்டி இருக்கா, அதை அந்த வேலையை செய்யக்கூடிய தகுதி இருக்கிறதா? அதுக்கு முன்னாடி வருஷம் இப்போது ஜென்ரலாக ஸ்டேட் ஹைவேஸில் எப்படின்னா இப்போ 1.5 மடங்கு அளவு பண்ணுவாங்க. அதோட ஐடியா என்ன, போன வருஷம் நீங்கள் 10 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் எடுத்திருந்தீங்கன்னா இந்த வருஷம் 15 கோடி வரைக்கும் கான்ட்ராக்ட் எடுக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 50%, 1.5 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அதான் கெப்பாசிட்டி இருக்குது. 10 கோடி ரூபா போன வருஷம் பண்ணியிருக்கிறீங்கன்னா 10 கோடி ரூபா பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ப்ளஸ் அடுத்த வருஷங்கிறதுனால உங்களோட க்ரோத்து எக்ஸ்ட்ரா 50% நீங்கள் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு 1.15 crores வரைக்கும் பண்ணுறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கும். ஸோ அதுதான் பிட் கெப்பாசிட்டி. இப்போ அதுக்கு முன்னாடி வருஷம் சங்கரானந்த் வெறும் 10 கோடிக்கு பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் இங்கே 110 கோடி, கோயம்புத்தூரில் 50 கோடி, 60 கோடி, மொத்தம் 170 கோடி பண்ணியிருந்தாருன்னா 10 கோடி பண்ணவர் எப்படி 180 கோடி பண்ணாருன்னு கேள்வி வரும். ஸோ இப்போ இன்வெஸ்டிகேஷன் அவங்க என்ன செக் பண்ணணும்னா, முன்னாடி வருஷம் அவர் ஆக்சுவலாக எவ்வளோ கான்ட்ராக்ட் எடுத்தார், அப்போ இப்போ 180 கோடி 200 கோடிக்கு இந்த வருஷத்தில் மொத்தமாக எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி வருஷம் உண்மையிலேயே 120 130 கோடியாவது செஞ்சுருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்கணும். அப்படி செய்யலைன்னா அப்போது எப்படிப்பா இவருக்கெல்லாம் டெண்டர் கொடுத்தீங்கன்னு டெண்டர் இன்வைட்டிங் அத்தாரிட்டியிலேருந்து அவங்க எல்லாரையுமே கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. நிறைவான கேள்வி, நீங்கள் இந்த மாதிரி பல ஊழல்களை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ இதில் முதன்மையாக யார் மேலே அதிகபட்சமாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது நிரூபணம் ஆகியிருக்கு, ஆல்ரெடி நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதிகபட்சமாக அமைச்சர் மேலே தான் குற்றம் வந்து நிற்குமா? ஏன்னா ஒரு ரோடே போடாமல் அதை மறைக்கிறதுக்கான ஃப்ராங்காக சொல்லணும்னா இன்ஜினியர்ஸ் அந்த அமைச்சர் கையெழுத்து போட்ட அதிகாரிகள் மேலே ப்ரூவ் பண்ணுறது ஈஸி, ஏன்னா அவங்க தான் செஞ்சுருக்கிறாங்க. அமைச்சருடைய ரோலை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த கான்ஸ்பிரசியை அவங்க நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்க போகுது. அப்போ அதெல்லாம் அவர் என்ன செஞ்சுருக்கிறாருங்கிறத அந்த எவிடன்ஸ் வந்து பக்காவாக அவங்க கேதர் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் அவர் தண்டிக்கப்படுவாரா இல்லை போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று விடுவிக்கப்படுவாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஃப்யூச்சரில் தெரியும். மேலும் மிகப்பெரிய பணபலம் வாய்ந்தவர், ஒரு கண்டக்டராக ஒரு காலத்தில் இருந்திருந்தாலும் இன்றைக்கி மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய கல்வி தந்தை என்ன, அதனால் பரிசுத்தமானவர்னு அவரே சொல்லிக்கிறார். அதனால் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.
ஓகே, ஸோ நிறைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை சொன்னீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நன்றி.